அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ரஷ்ய ராணுவம் ஹைப்பர்சோனிக் ஓரெஸ்னிக் ஏவுகணையை உக்ரைன் நோக்கி ஏவியதாக அறிவித்துள்ளது. ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் இல்லத்தின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக மேற்படி ஏவுகணை ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. இடைநிலை தூர ஓரெஸ்னிக் ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்துவது இது இரண்டாவது முறையாகும். இந்த ஏவுகணை ஒளியின் வேகத்தை விட 10 மடங்குக்கும் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியது எனவும் இதனை இடைமறிக்க இயலாது என்றும் புடின் அறிவித்துள்ளார். இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை மட்டுமல்ல வழக்கமான ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் திறன் கொண்டது. உக்ரைனில் உள்ள முக்கியமான உள்கட்டமைப்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆளில்லா வான்வெளி வாகனங்களை உற்பத்தி செய்யும் ஆலைகள், அத்துடன் உக்ரைனின் இராணுவ தொழில்துறை வளாகத்தை ஆதரிக்கும் எரிசக்தி உள்கட்டமைப்பை ஆகியவை இலக்குகளில் அடங்கும் என்று அமைச்சரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் அவ்வாறான ஏவுகணை ஏவப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது. சூடானில் 1000 நாட்கள் நீடித்த போர் மில்லியன் கணக்கான மக்களை வறுமையில் ஆழ்த்தியுள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. சூடானின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 70% உதவி தேவைப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 30 மில்லியன் மக்கள் மனிதாபிமான உதவியை நம்பியுள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. சூடானின் துணை இராணுவ விரைவு ஆதரவு படைகள் மற்றும் சூடான் ஆயுத படைகளுக்கும் இடையில் இடம்பெற்ற போர் மக்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக அளித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களின் புகைப்படங்கள் தவறாக சித்தரிக்கப்படுவதால் எக்ஸ் சமூக வலைதளத்தை முடக்கப் போவதாக பிரித்தானிய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எலான் மஸ்கிற்கு சொந்தமான எக்ஸ் சமூக வலைதளத்தில் குரோக் என்ற செயற்கை நுண்ணறிவு வசதி செயற்பட்டு வருகிறது. இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் புகைப்படங்கள் ஆபாசமாக மாற்றியமைக்கப்பட்டு பரப்பப்படுவதாக கடந்த சில நாட்களாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக இங்கிலாந்து இளவரசி வேல்ஸ் உட்பட பலரது புகைப்படங்கள் மிகவும் மோசமான வகையில் போலியாக உருவாக்கப்பட்டு இணையத்தில் வைரலானது உலகளவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. எக்ஸ் தளம் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தவறிவிட்டதாக கூறி இங்கிலாந்து பாராளுமன்ற பெண்கள் மற்றும் சமத்துவ குழு இத்தளத்தை பயன்படுத்துவதை நிறுத்துவதாக 7ஆம் தேதியை அறிவித்துவிட்டது. தற்போது இப்பிரச்சினை தீவிரமடைந்துள்ள நிலையில் இங்கிலாந்தின் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எக்ஸ் நிறுவனத்தின் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே 1415வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. இதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். ஆனாலும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நேற்றிரவு ரஷ்யா ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். தங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தாங்கள் போரை விரும்பவில்லை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கருத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவோடு அணுசக்தி திட்டம் குறித்து விவாதிக்க தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தை பரஸ்பர மரியாதையுடன் இருப்பதை ஈரான் விரும்புகிறது. ஜூன் 2025 போல் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவின் எண்ணெய் ஏற்றுமதியை காலவரையறையின்றி கட்டுப்படுத்தி அதில் கிடைக்கும் வருவாயை தங்கள் நாட்டு கணக்குகளில் வரவு வைக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. வெனிசுலா எண்ணெய் ஏற்றுமதியை முழுமையாக கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். முதலில் வெனிசுலாவில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் விற்பனை செய்வோம். அதன் பிறகு வெனிசுலாவில் உற்பத்தியாகும் எண்ணெயை அமெரிக்கா பிற நாடுகளுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்யும். இதனால் கிடைக்கும் வருவாய் வெனிசுலாவின் பேரில் அமெரிக்க கணக்குகளில் வரவு வைக்கப்படும். இது வெனிசுலா மக்களின் நலனுக்கு பயன்படுத்தப்படும் என்றார். இதற்கிடையே வெனிசுலா எண்ணெய் விற்பனையை அமெரிக்கா ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார். இருந்தாலும் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் இதற்கு ஒப்புக்கொண்டாரா என்பது குறித்து தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை.
இது தொடர்பாக இந்த அறிக்கையும் அவர் வெளியிடவில்லை. இந்த நிலையிலும் வெனிசுலாவின் எண்ணெய் துறையை அமெரிக்க நிறுவனங்கள் மறுகட்டமைப்பு செய்யும் என்று ட்ரம்ப் அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவால் ரஷ்ய எண்ணெய் கப்பல் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடியாக அமெரிக்க கடற்படை கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்க வேண்டும் என்று ரஷ்யா அரசு டூமா உறுப்பினர் யூரோவ்லோ பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பதிலடி கொடுப்பதன் மூலம் அவர்களின் அகங்காரத்திற்கு சரியான மூக்குடைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். வெனிசுலா விவகாரத்தை தொடர்ந்து தங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற தண்டனையிலிருந்து தப்பிக்கும் மிதப்பில் அமெரிக்கா செயல்படுவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. சிரியாவின் உயர்கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சர் மர்வான் அல்கலாபி அலெப்போவில் உள்ள ஒரு பல்கலைக்கழக வீட்டு வளாகத்தின் மீது எஸ்டிஎஃப் படைகளின் செல் தாக்குதல் காரணமாக நடத்தப்பட்ட தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளார். சிரியாவில் உள்நாட்டு போர் வெடித்து பயங்கர மோதல் ஏற்படுத்தியிருந்த நிலையில் இவ்வாறான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த செல் தாக்குதலில் மாணவர் வசதிகளில் ஒன்றுக்கு பொருள் சேதம் ஏற்பட்டதாகவும் அதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பல்கலைக்கழக வீட்டு வசதி மற்றும் கல்வி வசதிகளை குறிவைப்பது மனித குலத்திற்கு எதிரான வெளிப்படையான குற்றமாகும் என்றும் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும் என்றும் சிரியாவின் உயர்கல்வி அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சர் அல் கலாபி குறிப்பிட்டுள்ளார். சிரியாவின் ஜனாதிபதி அகமது அல் சாரா இம்மானுவேல் மேக்ரானுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் அலெப்போ நகரின் சுற்றுப்புறங்களை பாதுகாப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்து விளக்கினார். இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பது சிரிய அதிகாரிகளுக்கு முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது என்று அல் சாரா வலியுறுத்தினார். நேற்றிரவு நடந்த அமைப்பின் போது சிரியாவின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை ஆதரிப்பதில் பிரான்சின் உறுதிப்பாட்டை ஜனாதிபதி மேக்ரோன் மீண்டும் உறுதிப்படுத்தினார். கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் டென்மார்க் தனது இறையாண்மையை பாதுகாக்க அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது அமெரிக்க இராணுவ வெளிநாட்டு படைகள் எவையாவது கிரீன்லாந்துக்குள் நுழைய முயன்றால் மேலிடத்து உத்தரவுக்காக காத்திருக்காமல் உடனடியாக துப்பாக்கிச் சூடு நடத்த டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சகம் தனது வீரர்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் எந்த ஒரு சிறிய நகர்வையும் நேரடி ஆக்கிரமிப்பு என அறிவித்து திருப்பி தாக்க டென்மார்க் பாதுகாப்பு அமைச்சகம் பச்சை கொடி காட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் அதிதீவிர தயார் நிலையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சாத்தியமான தாக்குதல்களை எதிர்கொள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக ஏவுகணை அல்லது வான்வெளி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தினால் பதிலடி தாக்குதல்கள் பலவந்தமானதாகவும் கடுமையானதாகவும் இருக்கும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணுசக்தி நிலையங்கள் இராணுவ தளங்களை சுற்றி வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஈரான் நிலைநிறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஈரான் இவ்வாறான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அலெப்போவின் ஷேக் மக்சூத் சுற்றுப்புறத்தில் விரைவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ள 5 இடங்களை காட்டும் வரைபடங்களை சிரிய இராணுவம் வெளியிட்டுள்ளது. அலெப்போவில் உள்ள ஷேக் மக்சூத் சுற்றுப்புறத்தை விட்டு வெளியேற சிரிய இராணுவம் எஸ்டிஎஃப் படைகளுக்கு புதிய காலக்கெடுவை வழங்குவதாக அரசாங்க வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஆனால் அலெப்போவில் உள்ள அஸ்ட்ராஃபிக் மற்றும் ஷேக் மக்சூத் பகுதிகளை விட்டு வெளியேற எஸ்டிஎஃப் போராளிகள் மறுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் எல்லி புயல் காரணமாக பனி புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரை பனி பெய்யும் என்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் ஆபத்தான நிலைக்கு செல்லும் என்றும் ஜெர்மன் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஜெர்மனியின் வடக்கு பகுதிகளில் எல்லி புயல் நெருங்கி வருவதால் ஹம்பர்க் நகரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் சிவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஹம்பர்க் நகரின் முக்கிய பாலங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணம் செய்யுமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ரயில்வே சேவைகளும் மெதுவாக இயங்கும் நிலையில் பயணிகள் நீண்ட தாமதங்களை எதிர்பார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஜேர்மனிகள் தற்போது வீடுகளின் முன்புற பணியை அகற்றும் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் உப்பு மற்றும் மணல் போன்ற பொருட்கள் கடைகளில் பற்றாக்குறையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தத்தில் எல்லி புயல் காரணமாக ஜேர்மனியில் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.